நேபாளத்தில் மிகப்பெரிய ஒரு விமான விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 68 நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒஃபிஷியல் செய்தி. டோட்டலாக 72 நபர்கள் இருந்தாங்க. அதில் 4 க்ரூ மெம்பர்ஸ், 15 ஃபாரின் கண்ட்ரீஸ், அதில் 5 நபர்கள் இந்தியர்கள். இப்படிங்கிற இந்த விமான விபத்துக்கு காரணம் என்ன? இந்த விமான விபத்துக்கான பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் வெதர் ஒரு காரணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களே. நேபாளத்தில் இப்படி ஒரு விமான விபத்து நடப்பது இதுதான் முதல் முறையா, இல்லை இதே மாதிரி பல விபத்துகள் இருக்கா? நேபாளத்தினுடைய விமானங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற பலவிதமான தடைகள் பல நாடுகள் கொடுத்துருக்காங்களே, அதனுடைய காரணம் என்ன? ஒரு முழு விவரமாக இந்த ஒரு காணொளி இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு விமானத்தை பற்றி பார்க்கும்போது நேதாஜி அவர்கள் விமான விபத்தில் இறந்தார்களா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில பல உண்மைகள், கதைகள் இது என்ன அப்படிங்கிறத ஒரு ஆடியோ புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குக் எஃப்எம் இஸ் நேதாஜி அலைவ் அப்படிங்கிறது தான். அந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்கணும்னா குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பொங்கல் வேறனால 14, 15, 16 உங்களுக்கு குக் எஃப்எம் அந்த அமௌண்ட்லேருந்து 60% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கு யூஸ் பண்ண வேண்டிய கோட் பொங்கல் 60 அப்படிங்கிறது தான். தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். குக் எஃப்எம்மை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. கரெக்டாக ரன்வே 12 அப்படிங்கிறதுல தான் இந்த விமானம் தரையிறங்க வேண்டிய தருணம். இந்த ரன்வே 12ல் உங்களுக்கு நாங்கள் தரையிறங்க அனுமதி தருகிறோம் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் ஸ்டேஷன்லேருந்து இந்த விமானத்தை ஓட்டிகிட்டு வரக்கூடிய விமானிக்கு ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது போகுது. வெறும் 20 செகண்ட் மட்டும்தான் இருக்குது இந்த விமானம் தரையிறங்குவதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 20 செகண்டுக்குள்ளே அந்த விமானம் தரையிறங்காமல் எங்கே போனது? ஏன்னா கண்ட்ரோல் அப்படிங்கிறது கட் ஆகுது. ஸோ அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த விமானம் விபத்துக்குள்ளானது அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி எல்லா இடத்துக்குமே பரவலாக வருது. நிறைய பேர் அந்த விமானம் அந்த சவுண்டெல்லாம் கேட்டு அந்த விமானம் எங்கே விழுந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் செட்டி அப்படிங்கிற ஒரு ஆறு, அந்த ஆற்றினுடைய கரையோரமாக இந்த விமானம் விபத்துக்குள்ளானது அப்படிங்கிற அந்த செய்தி கிடைக்குது. நிறைய மனிதர்கள் அங்கே போகிறாங்க. ஆனால் கொழுந்து விட்டு எரியுது விமானம். ஸோ பாதி விமானம் மலைக்கு மேலேயும் பாதி விமானம் ஆற்றினுடைய படுகையிலும் இருக்குது அப்படிங்கிறது தான் அதை பார்த்த நபர்கள் கூறக்கூடிய செய்தி. ஃப்ளாஷ் நியூஸாக மாறுது. எல்லா ஊடகமும் இந்த விமான விபத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு பார்த்தா ஃபேஸ்புக் லைவில் ஒரு விமானத்தில் இருக்கக்கூடிய சில விமானிகள் இல்லாட்டி விமான பயணிகள் அவங்களுடைய லைவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் அந்த ஃபேஸ்புக் லைவ் இந்த விமானத்தில் தான் வந்துச்சு. இந்த 8 விமான சர்வீஸினுடைய 9N ANC ATR 72 அப்படிங்கிற விமானத்தில் தான் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரப்பப்படுது. அதில் பார்க்கக்கூடிய நபர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் அப்படின்னும் அவங்க அந்த ரன்வேல இறங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்த்தீங்களா, வெறும் 20 செகண்ட்லாம் இருக்கிறனால நல்லா தெரியுது. கீழே இருக்கக்கூடிய டவுன் எல்லாமே நல்லா தெரியுது. அவங்க பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த 1.5 நிமிடம் அந்த காணொலி டோட்டலாக ஒரு 1.5 நிமிடங்கள் தான் ஓடுது. ஒரு 30 செகண்டுக்கு முன்னாடி படார்னு கீழே விழுற ஒரு சவுண்டும் அதில் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாமே கேட்கப்படுகிறது. அப்படியே தீப்பற்றி எரிகிறது. அவ்வளோதான், அந்த லைவ் கட் ஆகுது. ஸோ இந்த லைவும் அதே மாதிரி அந்த விமானத்தில் எஞ்சிய பாகங்கள் ஏதாவது கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மொபைலை ரிகவர் பண்ணிட்டோம். அங்கே லைவும் அந்த மொபைலை ரிகவர் பண்ண டேட்டாவும் இதுதான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறாங்க. வெறும் 20 செகண்டில் ஒரு விமானம் எப்படி விபத்துக்குள் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அங்கே இருக்கக்கூடிய காலநிலை சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நேபாளம் அப்படின்னு சொல்லும் போதே பொதுவாக அங்கே காலநிலைகள் அப்படிங்கிறது நிமிடத்துக்கு நிமிடம் மாறுபடும். உலகத்தில் 12 உயரமான சிகரங்கள் மலைகள் இருக்கிறது அப்படின்னா அதில் 8 மலைக்குன்றுகள் எங்கே தான் இருக்குது? இதே நேபாளத்தில் தான் இருக்குது. அதனாலேயோ என்னவோ அங்கே விமானம் ஓட்டுதல் அப்படிங்கிறதும் அந்த விமான விபத்து ஏற்படுதல் அப்படிங்கிறதும் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2000 ஆண்டு முதல் இப்போது வர நம்ம 300க்கும் அதிகமான நபர்கள் இந்த விமான விபத்துகளில் நேபாளத்தில் மட்டுமே இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒஃபிஷியல் செய்தி வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய இன்டர்நேஷனல் ஏர்லைன் ஏர்பஸ் A300 அப்படிங்கிறது இதே மாதிரி காத்மண்டுவில் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது. அதில் 167 நபர்கள் அவர்களுடைய உயிரை இழக்கிறார்கள். இது நடந்தது 1992. இந்த 1992 கிராஷுக்கு பிறகு இதுதான் டெட்லியஸ்ட் பிளேன் கிராஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த விமானம் பறந்து கீழே விழுற மாதிரியான ஒரு வீடியோவும் அடுத்ததாக வெளியில் வருது. அந்த விமானத்தை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாவே தெரியுது, இடது சைடாக அது என்ன செய்யுது, அந்த விமானம் தடுமாறுது அப்படிங்கிறது தான். ஸோ இடது சைடில் இருக்கக்கூடிய அந்த இறகுகள், அதாவது அந்த விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் செயலிழந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை ஸ்டாலிங் ஆஃப் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாலிங் அப்படிங்கிறது 2 முறை இருக்குங்க. ஒன்று விங் ஸ்டாலிங் அப்படிங்கிறதும் இன்னொன்று என்ஜின் ஸ்டாலிங் அப்படிங்கிறதும் இருக்குது. டோட்டலாக நம்ம விமானத்தை ஓட்டிகிட்டு இருக்கும்போது விமானத்தினுடைய என்ஜினில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த விமானம் பறக்காமல் அப்படியே செங்குத்தாக கீழே விட ஆரம்பிக்கும். இதை என்ஜின் ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கமாக ஏதாவது ஒரு விங்கில் கோளாறு வந்துருச்சு அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த விங் எந்த பக்கம் விங்கில் வந்து பிரச்சனை இருக்கோ அந்த சைடாக விமானம் சாய தொடங்கும் கிராவிட்டி காரணமாக. ஸோ இப்படி அது சாய தொடங்குறது தான் அந்த வீடியோ ஃபுட்டேஜில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லுநர்களும் இருக்காங்க.
ஆனால் இதுக்கு பிறகு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரிய மர்மம் தான். ஏன்னா விமானிட்ட இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு விங்ஸ் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற ஏதாவது கடைசி மெசேஜ் வந்ததா அப்படின்னு கேட்டால் அது வரல. அதே மாதிரி வெதர் அப்படிங்கிறது பக்காவாக இருந்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ வெதர் ஒரு காரணம் கிடையாது. விமானியிடம் இருந்து இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் வரல. அங்கே லைவாக இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது அந்த லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் கூட விமானத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அவங்க சிரிச்சுக்கிட்டு அந்த லைவை போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதுவரையிலும் விமானத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஸோ இந்த செட்டி ரிவர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கூகுள் மேப் வழியெல்லாம் தேடி பார்க்கும்போது அது எங்கே இருக்குன்னா, ஓல்டு ஏர்போர்ட்டுக்கும் நியூ ஏர்போர்ட்டுக்கும் இடையில் இருக்குது. அது என்ன நியூ ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பொக்காரா அப்படிங்கிறது நேபாளத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம். இந்த சுற்றுலாத்தலத்துக்கு காத்மண்டுலேருந்து நீங்கள் வரணும்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மணி நேரம், ரோடு வழியாக வரணும்னா 8 மணி நேரம் ஆகும். அதுக்காகத்தான் இந்த ட்ரிபியூனா அப்படிங்கிற அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து பொக்காரா அப்படிங்கிற ஏர்போர்ட்டுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடலான்னு சொல்லி நிறைய சுற்றுலா பயணிகள் விமான சேவையை பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த விமான சேவையை பயன்படுத்துறதுனால நேபாளம் அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொக்காராவில் ஒரு பழைய ஏர்போர்ட் இருக்குது, ஆனால் சீனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நேபாளமும் ஒரு அங்கம். ஸோ இந்த நேபாளமும் சீனாவும் இணைந்து பொக்காராவுக்கு ஒரு புதிய ஏர்போர்ட் அப்படிங்கிறத நம்ம கட்டி தருகிறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? சீனா சொல்கிறாங்க. சீனாவினுடைய ஆய்வறிக்கையின்படி பல கோடி ரூபாய் இதில் திட்டமிட்டு சீனாவினுடைய என்ஜினியர்ஸை வரவழைக்கப்பட்டு புதிய ஏர்போர்ட் அப்படிங்கிறத ஃபுல்லாக கட்டி முடித்த பிறகு ஜனவரி 1, 2023 இந்த மாதம் தான் அது திறக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த விமானி அப்படிங்கிறவர் பழைய ஏர்போர்ட்டுக்கு போய் ஒரு ஞாபக மருதில் அங்கே போயிட்டு மறுபடியும் இல்லைப்பா இது பழைய ஏர்போர்ட், புதிய ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாரோ என்னமோ, இல்லை பழைய ஏர்போர்ட்டு போகிற வழியில் ஏதாவது பிரச்சனைகள் வந்ததோ, இல்லாட்டி ஸ்டாலிங்கா இதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது சரியாக தெரியலை. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நேபாளத்தினுடைய விமான சர்வீஸ் சேவைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் விமானிகள், அதாவது நேபாளத்தை சார்ந்த விமானிகளோ இல்லாட்டி விமானங்களோ உள்ளே நுழையக்கூடாது என்பது தான். இப்போ நம்ம பார்த்த இந்த 8 அந்த ஏர்லைன்ஸ் பார்த்தீங்களா, அது ஒரு 15 வருடங்கள் பழக்கமுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப பழையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பாண்டராக இருக்கட்டும், இல்லாட்டி பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நவீன உலகத்தில் ரொம்ப அவுடேட்டடான டெக்னாலஜி அப்படின்னும் சொல்லப்படுது. அது கூட இந்த விபத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படின்னும் பேசப்படுது. ஆனால் இந்த இடத்துல இன்னொன்று நம்ம கவனிக்கணும், விமானம் அப்படிங்கிறது ஒரு 36,000 அடி உயரத்தில் பறக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது நமக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதில் கால் பண்ண முடியாது, இல்லாட்டி நம்மளால் இன்டர்நெட் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு விமானம் 3 கிலோமீட்டருக்கு மேலே பறந்துட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு சின்னதாக ரேஞ்ச் அப்படிங்கிறதுலாம் கிடைக்க ஆரம்பிக்கும். பட் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன்லேருந்து வரக்கூடிய அந்த ரேஞ்ச் இல்லாட்டி அந்த சிக்னல்ஸ் அப்படிங்கிறது விமானத்துக்கும் அந்த கீழே தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கண்ட்ரோல் ஸ்டேஷன், அதுக்குமான அந்த நேவிகேஷன் சிஸ்டத்தில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அன்அஃபிஷியலாக நிறைய கருத்துக்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் நம்ம விமானத்தில் ஏறின உடனே உங்களுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸை ஏரோப்ளைன் மோடில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2012 வரை நம்ம விமானத்துக்குள்ளே ஏற போகிறோம் அப்படின்னா நம்முடைய மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கணும். 2012க்கு பிறகு 2013 இருந்து தான் ஏரோப்ளைன் மோடில் நீங்கள் போட்டால் போதும்பா அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பு எல்லாமே வருது. ஆனாலும் பல மக்கள் அப்படிங்கிறவங்க, கிட்டத்தட்ட விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய 60லேருந்து 70% மக்கள் நாங்கள் விமானத்தின் போதும் எங்களுக்கு மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கொடுத்திருக்கிறார்களாம். ஸோ இந்த நேவிகேஷன் சிஸ்டத்தில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா, இல்லை இந்த மொபைல் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் ஒரே நேரத்தில் அங்கே வந்து மொபைல் ஆன் பண்ணிட்டாங்களா, எப்போ இந்த பிரச்சனை கூடுதலாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு விமானத்தில் இருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான பயணிகள் ஒரே நேரத்தில் சிக்னலுக்காக வெயிட் பண்ணுறாங்க, இல்லாட்டி கீழே இருக்கக்கூடிய டவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டவர்லேருந்து அடுக்கடுக்கான சிக்னல்ஸ் அப்படிங்கிறது சுவிட்ச் ஆகுது அப்படின்னா இந்த விமானத்தினுடைய நேவிகேஷன் சிஸ்டத்தில் சம்திங் ப்ராப்ளம் வரலாம். சயின்ஸ் படி இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலை, பட் வரலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஏரோப்ளைன் மோட் அப்படிங்கிறதே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே ஃபேஸ்புக் லைவ் அப்படிங்கிறது ஒன்று ஓடிட்டே இருந்திருக்கு. நிறைய பேர் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. மொத்தம் 68 நபர்கள் பயணிகள் அப்படின்னும் 4 நபர்கள் க்ரூ மெம்பர்ஸ் அப்படின்னும் சொல்லி பார்த்தோம். இதில் 15 ஃபாரின் நேஷனல்ஸ் இருந்தாங்க. 5 பேர் இந்தியர்கள், ரஷ்யாவை சார்ந்த 4 நபர்கள், கொரியாவை சார்ந்த 2 நபர்கள், ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, அர்ஜென்டினா, பிரான்ஸ் இப்படின்னு சேர்ந்த 4 நபர்கள். இவங்க எல்லாருமே இந்த விபத்தில் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒஃபிஷியல் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இல்லாட்டி அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய எஞ்சிய பாகங்களை இவங்க எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி கிராம மக்கள் ஓடி போகும்போது, அந்தளவுக்கு சவுண்டு கேட்டு ஓடி போகும்போது தான் தெரியுது நிறைய கொழுந்து விட்டு தீ எரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விமானத்தினுடைய பாகம், பாதி பாகம் அப்படிங்கிறது அந்த ஆற்றின் கரையோரமாக இருக்குது.
ஆனால் கரை அப்படிங்கிறது சரியான கரை கிடையாது, சகதியாக இருந்திருக்கு. ரொம்ப பெரிய அளவில் சேரும் தண்ணீரும் சேரக்கூடிய ஒரு இடம் அந்த சகதி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல சிக்கிட்டு இருக்கிறதுனால நாம போய் அதை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கிராம மக்கள் கொஞ்சமாக பின்னாடியே நின்று இருக்காங்க. மறுபடி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மீட்பு குழுலாம் வந்த பிறகு தான் மீட்பு நடவடிக்கை அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஒரு 4லேருந்து 8 நபர்களை நாங்கள் காப்பாற்றணும், அவங்க நிறைய பேருக்கு மூச்சு திணறல் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலே நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது தான். இதில் 3 கை குழந்தைகளும் 3 குழந்தைகளும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட விமான விபத்து நேபாளத்தில் இது முதல் முறை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை விட கோரமான விபத்துகள் எல்லாமே நேபாளத்தில் நடந்திருக்கு. ஐ திங்க் ஒரு 27 விபத்துகள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கான லிஸ்ட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். பட் இந்த விபத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பிளாக் பாக்ஸ், அந்த கருப்பு பெட்டி கிடைத்தால் மட்டும்தான் நம்மளால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். அதுக்கு பிறகு இங்கே நம்ம கவனிக்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம், செல்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு நீங்கள் விமானத்தெல்லாம் ஏறுறீங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம்ப்பா இந்த லைவ் போடுறேன் அப்படின்னு சொல்லி போகிறத இப்போவாது நிப்பாட்டுங்க. மேபி அது பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப ரேர் கேஸாக தான் இருக்கலாம், ஆனால் அதுவும் ஒரு கேஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஃப்ளைட்லேயே இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிலாம் வந்திருக்கு, இல்லாட்டி ஃப்ளைட்டில் இந்த மாதிரி நெட்வொர்க்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி வருமா, எனக்கு கூடிய சீக்கிரம் வருமா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு இந்த ஃப்ளைட்டில் நம்முடைய மொபைல் ஃபோன் எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை ஃப்ளைட்லேயே இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணுற ஃபெசிலிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. வேறொரு பதிவை நம்ம பார்க்கலாம். பொக்காரா ஏர்போர்ட் அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து 2700 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் இந்த ஃப்ளைட் கடைசியாக எப்போ கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு அதனுடைய மெசேஜை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2875வது அடி உயரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது தான். ஸோ ரொம்ப உயரம் கம்மியாக தான் பறந்துட்டு இருந்திருக்கு. ஒருவேளை ஸ்டாலிங் ஏற்பட்டிருந்தாலும், அந்த விங் பறக்க முடியாத ஒரு நிலைமை வந்திருந்தாலும் மிகப்பெரிய அளவில் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த ஃப்ளைட்டுக்கு ஒரு புஷ் கொடுத்து அதை மேலே உயர்த்த பார்த்துருப்பாங்க. அந்த நேரம் தான் ஒட்டு மொத்தமாக இது தீப்பற்றி எரிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேரில் இந்த விபத்தை பார்த்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ளைட் கிராஷ் ஆகி வெடிக்கலை, கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே தீ வந்து ஒரு ஃபயர் பால் மாதிரி தான் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டியது, அங்கே விமானிக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அப்படி விமானி அந்த விமானத்தை காப்பாற்ற நினைக்கும் போது ஒட்டுமொத்தமாக விமானம் வெடித்து சிதறி இருக்கலாம் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி, இந்த ஃப்ளைட்டை செக் பண்ணாமல் எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிறது. ஆனால் காத்மண்டுவில் இருக்கக்கூடிய ட்ரிபியூனாவாக இருக்கட்டும், இல்லாட்டி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பொக்காராவாக இருக்கட்டும், இது 4வது ஷிஃப்ட்டாக அடிக்குது. இப்போ நம்ம பார்த்த விமானம் காலையில் ஒரு முறை காத்மண்டுலேருந்து பொக்காராவுக்கும், பொக்காராலேருந்து காத்மண்டுக்கும் போயிடுச்சு. ஸோ 3 முறை அதனுடைய ஃப்ளைட்டை முடிச்சுட்டு 4வது முறையாக இந்த காத்மண்டுலேருந்து இந்த பொக்காரா அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இதை செக் பண்ணாமல் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் இங்கே இல்லை என்பது தான் பதிலாகவும் இருக்கும். டோட்டலாக இந்த வேர்ல்டுலேயே சேஃபஸ்ட் ஜேர்னி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட கேட்டாலும் சொல்கிறது ஏரோப்ளைன் தான். இப்படி ஃப்ளைட்டில் பறப்பது சேஃபஸ்ட் ஜேர்னியாக இருந்தாலும் சில பல நேரங்களில் நம்ம அறியாமலே, இல்லாட்டி இயற்கை அப்படிங்கிறதும் காரணமாக இங்கே ஃப்ளைட் கிராஷ் அப்படிங்கிறதும் இல்லை ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறதும் கூடுதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாம் செய்யக்கூடிய தவறுகளால் இனிமேல் ஒரு விமான விபத்து அப்படிங்கிறது ஏற்படாமல் இருக்க மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த இன்டர்நெட் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இன்னொரு பதிவில் பார்த்துடலாம். உயிரிழந்த அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையட்டும், அதுக்கான ஒரு பிரார்த்தனையை நாம் செய்து கொள்ளலாம். ஸோ இந்த காணொலியில் A to Z நம்ம கவர் பண்ணியிருக்கோம் நான் நினைக்கிறேன். இந்த எட்டி அப்படிங்கிற விமான சேவை அப்படிங்கிறதுல இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் அந்த அடுத்த காணொலியில் நம்ம பார்த்துடலாம். ஓவராலாக இந்த செய்தியை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.